Example 9.3 fit a trend line by the method of a semi-averages for the given data. அப்போ செமி ஆவரேஜஸ்ன்னு கேட்டால் நம்ம 2 ஹாஃபாக பிரிக்க வேண்டியது வரும். அங்கே கொடுத்துருக்கிற வந்து எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்கோம், 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 4 நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 லாஸ்ட் 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சின்ஸ் the number of the years in the even 8 இருக்குது, so we can equally divide the given data it for 2 equal parts and obtain the averages first 4 years and the last 4 years அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுது இல்லைங்களா? அப்போ கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1990 கொடுத்துருக்காங்க. அப் டு டில் 1993 வரைக்கும் பண்ணிக்கிறோம். அதுதான் இங்கே நம்ம என்னது கொடுத்துருக்கிறது. எப்பயுமே என்ன செய்வாங்க, அங்கே ஹொரிசாண்டல் டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வெர்டிக்கல் டேபிளில் அழகாக இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். இங்கே இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இயர் எல்லாம் இங்கே எழுதிக்கிறோம் லைனாக. அதேமாரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் லைனாக இப்படி எழுதிக்கிறோம். ஆவரேஜுக்கு நம்ம இங்கே ஒரு காலம் போட்டு வச்சுக்கிறோம். அப்போ 1990 15 வருது, 1991க்கு 11 வருது, 1992க்கு 20 வருது, 1993க்கு 10 வருது. இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை 4. புரியுதுங்களா? அப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 56 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ 56/4 வந்து எவ்வளவு, 14 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ஆவரேஜ், ஃபஸ்ட்டு 4 இயர்ஸோட ஆவரேஜ். புரியுது இல்லைங்களா? அடுத்தது செகண்ட் என்னது, இப்போ 1994க்கு 15, 1995க்கு 25, 1996 35, 1997க்கு 30 இருக்குது. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆவரேஜஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் இதில் ஒன்றை ஆட் பண்ணுறோம், 4 வேல்யூ ஆட் பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை 4 நம்ம போட்டுக்கிறோம். அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 105 டிவைடட் பை 4. அப்போ 26.25 அப்படின்னு கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கிற டேட்டா மொத்தம் 8, அதை பாதியாக பிரிக்கிறோம். ஏன்னா செமி ஆவரேஜஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 4 இயர்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணுறோம். 56/4 14 வருது. அதேமாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸை ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போகிறோம், 105/4 வருது. அது 26.5 வருது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுக்கு வந்து 14ம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு வந்து 26.25 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், கிராஃபில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? எக்ஸ் எக்ஸஸ்லாம் இயர்ஸை பிடிச்சி 1 இயர் கேப்பில் விட்டு 1 சென்டிமீட்டருக்கு 1 கேப் போட்டுக்கணும். இங்கே 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ்னு எடுக்கணும். அதை தான் நம்ம சேல்ஸுக்கு நம்ம காமிச்சிக்கிறோம். கொடுத்துருக்கிறது வந்து எதில் நம்ம ரெண்டுத்துக்கு சென்டரில் வருது அப்படின்னா 91 to 92. பாருங்கள், 91 92க்கு நடுவில் தானே வருது உங்களுக்கு. அப்போது இந்த 91 92க்கு இங்கே நடுவில் இங்கே வர்றதுனால அப்போது கிராஃப்லேயே அதேமாதிரி 91 92க்கு நடுவில் நம்ம மேலே போகிறோம். அது எங்கே போய் முடியுது, 14ல் முடியுது. இந்த 14 பார்த்தீங்களா, இந்த இடத்துல 14 வருது, அங்கே 14 இந்த இடத்துல வந்து முடியுது. புரியுது இல்லைங்களா? அப்போ ரெண்டும் எங்கே கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த 14 இந்த இடம். அதான் ட்ரெண்டோட ஃபஸ்ட் ட்ரெண்ட் லைனோட ஸ்டார்டிங் இனிஷியல். அடுத்து லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்க்குறோம். அதில் எங்கே 95 to 96ல் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மிடில் கிடைக்குது இல்லைங்களா? அப்போ 95 to 96 அதில் தான் என்ன வேல்யூ வருது நம்மளுக்கு, 26.25. அதுதான் நேரம் மேலே அப்படியே போகிறோம். இங்கே பார்த்தா 26 இந்த இடத்துல வருது இல்லைங்களா? இது ரெண்டும் இங்கே கோயின்சைட் ஆகுது. அதுதான் 26.25. அப்போது ஆரிஜின் பாயிண்ட் 14ம் டெஸ்டினேஷன் பாயிண்ட் 26.25 ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணியோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, ட்ரெண்ட் லைன் ஆஃப் தட் கிவன் டேட்டா. புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம இதுக்கு வரைஞ்சாச்சு, செமி ஆவரேஜஸ் படி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ இதை அழகாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.